सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ब्रह्मरूपे सदानन्दे परमानन्द स्वरूपिणी रिद्धि सिद्धि प्रदे देवी नारायणी नमोस्तुते। शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्वार्थी हरे देवी नारायणी 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 नमोस्तुते नमोस्तुते। भवानी दयानी भवानी दयानी भवानी दयानी भवानी दयानी भवानी 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 दयानी महावाक्बानी महावाक्बानी सुर नर मुनि जनमानि सकल बुध ज्ञानी भवानी दयानी भवानी दयानी महावाक्बानी महावाक्बानी सुर नर मुनि जनमानि सकल बुध ज्ञानी भवानी दयानी भवानी। जग जननी जग जानी जग जननी जग जानी आ आ आ आ जग जननी जग जानी जग जननी जग जननी जग जानी जग जननी जग जानी जग जननी जग जानी महिषासुरमर्दिनी महिषासुरमर्दिनी ज्वाला मुखी चंडी ज्वाला मुखी चंडी अमर पददानी
जग जननी जगजानी महिषासुरमर्दिनी ज्वाला मुखी चण्डी अमरपददानी भवानी दयानी भवानी दयानी भवानी 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 दयानी महावाक्बानी महावाक्बानी सुर नर मुनि जनमानि सकल बुध ज्ञानी भवानी दयानी भवानी 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 ஜெய் ஸ்ரீ மாதாஜி. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரும் ஸ்ரீ மாதாஜிக்கு நமஸ்காரம் பண்ணி குண்டலினி உயர்த்தி பந்தன் போட்டுக்கொள்வோம். சந்தோஷ சித்தத்தோட குழந்தை நிலையில் உட்காருவோம். மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நாங்கள் உங்களுடைய குழந்தைகள் இங்க தியானம் செய்ய அமர்ந்திருக்கிறோம் தாயே. தயவு செய்து எங்களுக்கு அனுமதியை தந்து வழி நடத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய ஹிருதயத்தில் வாருங்கள் தாயே. தங்களுடைய அன்பும் கருணையால் எங்களுடைய ஹிருதயத்தை தூய்மைப்படுத்துங்கள் தாயே. தங்களுடைய திருக்கமல பாத தரிசனம் எப்பொழுதும் எங்களுடைய ஹிருதயத்தில் தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சகஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். இன்று மகா மந்திரத்தை கூறுவோம்.
ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुंडलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக கவனத்தை மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். கணேச மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக இரண்டு உள்ளங்கையும் பூமி தாய் மீது வைப்போம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரத்தை பாதிக்கிற எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி தத்துவ வழியாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி எங்களை தூய்மைப்படுத்தி பொறுமையும் சகிப்புத்தன்மையும் தந்தருளுங்கள் தாயே. आदि भूमि माता साक्षात् ओम त्वमेव साक्षात् श्री आदि भूमि माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। இதான் நாடியை தூய்மைப்படுத்துவோம். இடது கை மடி மீது, வலது கை பூமி தாய் மீது இருக்கட்டும். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய இடா நாடியில் வாருங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள தமோ குணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி எங்களுக்குள் ஸ்ரீ மகாகாலியோட எல்லா குணங்களையும் சக்திகளையும் எழுந்து அருள செய்யுங்கள் தாயே.
எல்லா விதமான அசுத்த இச்சைகளையும், சோம்பல், பயம், துக்கம் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ பைரவரோட அருளால் எங்களுடைய ஈடா நாடியை ஒளிமயமாக வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் உள்ள எல்லா விதமான கடந்த கால நினைவுகளை நீக்கிவிடுங்கள். தூய இச்சையோடு எங்களுடைய இடா நாடியை நிரப்பிவிடுங்கள் தாயே. பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துவோம். வலது கை மடி மீது, இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து மனதார கூறுவோம், ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடிக்கு வாருங்கள் தாயே. எங்களுடைய பிங்களா நாடியை பாதிக்கிற ரஜோகுணத்தோட எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய மார்க்கமாக நீக்கி விடுங்கள். எங்களுக்குள் உள்ள கோபம், அகங்காரம், மமத்துவம், அதிகப்படியான உஷ்ணம், பிற்கால கவலைகள் எல்லாவற்றையும் முழுமையாக நீக்கிவிடுங்கள் தாயே. ஸ்ரீ மகா சரஸ்வதியோட தூய காரிய சக்தியும், ஸ்ரீ ஹனுமானோட பல புத்தி ஞானமும், பக்தி பாவமும் சரணாகதியும் எங்களுக்கு தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்தி சாந்தமாக வைத்திருங்கள் தாயே. இடது கை மடிக்கை கொண்டு வருவோம். முழு கவனம் நடுநாடி. ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய சுஷும்னா நாடிக்கு வாருங்கள். எங்களுக்கு தியானத்துக்கு தேவையான சமநிலையை தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய கவனத்தை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் ஸ்ரீ கணேசரோட எல்லா குணங்களும் சக்திகளையும் தந்தருளுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதார சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுடைய மூலாதார சக்கரத்துக்கு வாருங்கள் தாயே. கணேச தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே.
விவேகமும் பணிவும் தந்தருளுங்கள் தாயே. சுப்புத்தியும் குழந்தை போல் அப்பாவித்தன்மையும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, நாங்கள் எங்களுடைய மனம், புத்தி, சரீரம், அகங்காரம், மமத்துவம், எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாவற்றையும் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். தூய்மையாக வைத்திருங்கள் தாயே. எங்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எல்லா மங்களமும் தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ கணேச அதர்வசீர்ஷை கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं हृदं वच्मि सत्यं वच्मि अवत्वं मामवक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुतानमवशिष्यम् अवपश्चातात् अवपुरस्तात् अवोत्तरातात् अवदक्षिणातात् अवचोद्धातात् अवाधरातात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तसिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो निलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वार परतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकार पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वार शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छ्रुतगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशाङ्कुशधारिणं प्रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं
शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्टयाद्धौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो रात्रपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் மூலாதாரத்துக்கு கொண்டு வருவோம். குண்டலினி மாதாவை வணங்கி ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நம்முடைய கவனம் நாபி சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி தங்களே சாக்ஷாத் ஸ்ரீ கிரகலட்சுமி ஸ்ரீ ராஜலட்சுமி ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன், தயவு செய்து எங்களுடைய நாபி சக்கரத்துக்கு வாருங்கள் தாயே. எங்களுடைய நாபி சக்கரத்தை தூய்மைப்படுத்தி ஸ்ரீ கிரகலட்சுமி தத்துவம் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவம் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. நம்மளுடைய வலது கை இடது நாபியில் வைத்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி தங்கள் அருளால் நான் சந்தோஷமாக இருக்கிறோம். ஸ்ரீ மாதாஜி எங்களுக்குள் ஸ்ரீ கிரகலட்சுமி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. எங்களுடைய குடும்ப நலனை பாதுகாத்துங்கள் தாயே. ஸ்ரீ கிரகலட்சுமி சாக்ஷாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री गृहलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। வலது கை மடக்கி கொண்டு வருவோம். இடது கை வலது நாபியில் வைத்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி தயவு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. நாங்கள் சுயமரியாதையோடு கம்பீரமாக நடந்து கொள்ள
அருள் புரியுங்கள் தாயே. எங்களுடைய பொருளாதார நிலையை நலமாக வைத்திருங்கள் தாயே. எங்களுக்குள் ஸ்ரீ ராஜலட்சுமி தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. ஸ்ரீ ராஜலட்சுமி சாட்சாத் ஓம் त्वमेव साक्षात् श्री राजलक्ष्मी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. இடது கை மடிக்கு கொண்டு வருவோம். வலது கை நடு நாபியில் வைத்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ லட்சுமி நாராயணன். எங்களுக்கு சந்தோஷமும் திருப்தியும் தந்தருளுங்கள் தாயே. எங்களுடைய ஆன்மீக தேடலை மேம்படுத்துங்கள் தாயே. எங்களுக்கு தாராள மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. தங்களுடைய அன்பை எல்லோரிடமும் பகிரவும் பரிமாற தாராள மனப்பான்மையை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா சாட்சாத் மந்திரத்தை கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री लक्ष्मी नारायण साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது கை மடிக்கி கொண்டு வருவோம். மெதுவாக நம்முடைய கவனம் பவசாகரத்தை சுற்றி வருவோம். நடு பவசாகரத்தில் வலது கையை வைத்து மனதார கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, தாங்களே சாட்சாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்தாத்ரேயா. எல்லா குருகளின் குரு தாங்களே சாட்சாத். ஸ்ரீ மாதாஜி, எங்களுக்குள் குரு தத்துவத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, அதற்கு எங்களுக்கு சிஷ்யத்துவமை தந்தருளுங்கள் தாயே. கீழ்ப்படுதல் குணத்தை தந்தருளுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, ஒரு நல்ல சிஷ்யனா நாங்கள் எங்களை சுய பரிசோதனை செய்து எங்களுடைய குறைபாடுகளை அறிந்து அது சுயமாக திருத்திக் கொள்ள ஞானமும் சக்தியும் தந்தருளுங்கள் தாயே. தாங்களே எங்களுடைய மாதா பிதா குரு தெய்வம். ஒரு சிறந்த சிஷ்யனா இருக்கிறதுக்கு தயவு செய்து எங்களுடைய மாதா பிதா குருவாக தெய்வமாக எங்களை வழிநடத்துங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, எங்களுடைய அஜ்ஞானத்தை நீக்கிவிடுங்கள் தாயே. மாயையிலிருந்து வெளியேற்றுங்கள் தாயே. தர்மத்தை நிலைநிறுத்துங்கள் தாயே. தாங்களுடைய வழிகாட்டியிலே எப்பொழுதும் நாங்கள் இருக்க அருள் புரியுங்கள் தாயே. எங்களை ஆட்கொண்டு அருளுங்கள் தாயே.
श्री आदि गुरु दत्तात्रेय साक्षात ओम त्वमेव साक्षात श्री आदि गुरु दत्तात्रेय साक्षात श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देव्यै नमो नमः. வலது கை மடிக்கி கொண்டு வருவோம். மெதுவாக நம்மளுடைய கவனம் ஆக்யா சக்கரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கின்றோம், எங்களையும் மன்னிக்கின்றோம் தாயே. எங்களுடைய அகங்காரமும் மமகாரமும் தங்களுடைய திருவடியில் சமர்ப்பிக்கிறோம். எங்களுடைய ஆக்யா சக்கரத்தை திறந்து விடுங்கள் தாயே. மெதுவாக நம்முடைய கவனம் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களுடைய சஹஸ்ரார சக்கரத்துக்கு வாருங்கள் தாயே. சஹஸ்ர கமலத்தை முழுமையாக திறந்து ஸ்ரீ சக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரியாக சர்வ அலங்காரத்தோடு மகாலட்சுமியாக எங்களுடைய சஹஸ்ர கமலத்தில் அமருங்கள் தாயே. சகல சௌபாகியமும் ஆனந்தமும் தந்தருளுங்கள் தாயே. இதே தியான நிலையில் ஸ்ரீமதல் சொற்பொழிவை கேட்டு உள்வாங்கிப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. 1988 குரு பூஜையில் அன்னையாற்றிய சொற்பொழிவு. Today we have all gathered here for worshipping your Guru. As you know that the principle of Guru resides in the void. This is the principle which gives you balance, which gives you the gravity. The gravity that we have in the Mother Earth is expressed through your Guru principle.
The first point of gravity is that you should have a personality, a character, and a temperament that people would see that you are a personality who doesn't get dissolved into worldly things. Is a personality which doesn't get ruined by the skirmishes of life. It's the personality of a guru which sits down deep into his being and is not easily disturbed or dissolved by any solvent whatsoever. This is the first principle of the Guru, is the gravity. As I told you, it is something which cannot be dissolved into anything. It settles very deep down into your personality. So it doesn't float in the water. Now you see, in the countries which are developed very much, we think that we have a very great power of individual attainment. That individually we are absolutely free, we can do whatever we like. And that's why individual freedom becomes the goal of all democratic countries, neglecting the collective. Of course, individual is important and it has to become all right to nourish the collective. But if the individual does not have the gravity, then they float on the surface. And anything can impress them. That's why we find today people get impressed by fashions. By fashions which by no logical reason are good for your health, for your wisdom. Sit down. No fashion is good for your health, nor for your development as a personality. Sometimes you look so odd with it, so funny, so stupid. Then they ask you a question, what's wrong in becoming stupid? What's wrong in becoming foolish? The reason is you have an individual freedom, but your personality has not grown. Your personality is zero. You have no personality left. You cannot decide anything for yourself. Whatever is the fashion, you just run after. Is the situation of the Western countries, but in the countries like India now, they are also in some sort of a craze, because they have to still pass through the so-called affluence that you have. So they'll take to the crazes, like supposing somebody sees a very beautiful carpet with someone, then all rush to buy the carpet. They'll do anything for getting things to themselves. So they turn towards materialism also in the same way as you people turn to fashions.
The individuality is all right up to a point, but then it becomes a madness. Especially in the West, the personality is so low, is so missing, that any entrepreneur can develop any craze, any name, and everybody runs after that and is impressed. Like a stupid fellow can call himself by some name. Say he can call himself by some funny name. Now say poison, as he says. Now to everyone, to buy poison is a very great thing. Because it is by some stupid man who has taken a name, and so everybody must buy that. It is nothing special about it. It is nothing special. It is nothing remarkable. It is nothing that will make you something great. But people will buy that particular make because it has a brand which everybody will accept. Oh, it's from that particular brand. And it's such a madness about it. Then comes to the anything from hairstyle up to your foot style, to our neck style, to your nail style, to your eyebrow style. I mean, anything, any stupid thing that you could do to your body is available, and people take to it because they have no gravity in them. The persons who have gravity do not take to such changes. First, logically, they try to know if this change is good or not. But only because it's a change, it's a craze, it's a fashion, they do not take it. This is one of the signs of gravity in a person, that he doesn't float on the ground like straws, but he stays like a beautiful pearl in the deep shores of understanding. So those who are today here to worship the Guru, they have to worship their own Guru within themselves and have to understand that first thing and foremost thing is that we must have gravity in temple. You do not need education for that, university education. You need not read books, you need not do anything. Only thing is that you have to have your value system corrected. When your value system is corrected, you understand what is good for the society, what is good for. For example, if it's a lotus flower, it will never emit filth and dirt. The fragrance will be always there. If it is a rose or any other fragrant thing, it will emit fragrance only. It cannot emit something that is filthy. Now those who think they are gurus and have achieved that gravity will never write something which is ugly, say something which is dirty, will never use their mind to appreciate anything that is filthy and wrong. This is the second sign of your value system. In your value system, you have to first of all understand what is auspiciousness, what is divine beauty, and what is morality of the spirit. These three things are to be realized and are to be part and parcel of your being, so that when people see you, they should say, here is a person you can see who has that gravity. Here is the person who has that beauty. It acts inside, outside. A person who has that
sobriety inside, dresses up in a sober way. He doesn't dress up to impress others, or just to show off, or to hide something, or to expose something. But just to respect his body, he dresses up. When he talks to others, he talks wisdom. He doesn't talk frivolous things, useless things, and things which are of very baser level. In his own enterprises, I would say, he has a kind of a decency and a decorum. Like a person tries to become an expert. A person who worships his guru tries to be an expert in his work. Like supposing there's a person who is an engineer. He doesn't care for money. He doesn't care for fame. He doesn't care for applauses from others. What he cares is, does he really understand his subject matter? It won't be mediocrity. Musician has to be perfectly a musician. Artist has to be a perfect artist. He does not use the general methods of expertise, but his spirit, the guidance of his spirit, he tries to improve. Like there's a poet, he tries to improve his poetry on the level of his spirit, but not on the level of money. Because normally people would write things just to please the majority of the people so they can sell their books, or something filthy, which is not benevolent to the society, not to the name of the writer. They don't mind. They become shameless about it. So, not that the Guru himself has the value system, but through his lifestyle, through his own preachings, through his own behavior, he radiates gravity to others. He radiates gravity to others. So it builds up our value system of a balance. But it does not mean that if somebody wants to become an expert on one subject, then he neglects the other side. It's in balance. It has to be in balance. A person, say for example, who is a musician and cannot understand a painting, he is not an artist. Supposing you are an artist and still you do not understand Sahaja Yoga, then you are not a yogi. So if you start from the central point of your spirit, you will be surprised that the knowledge that you receive or whatever you give is absolutely integrated and radiates from one point. So in every way, you become an expert. In any subject, you become an expert. Anybody asks you a question, you know everything. But in that, you know what is worthless and what is of worth. You try to understand what is important. You know, you give up whatever is worthless, and you would not like to know the names of different alcohols. You don't want to be expert in that. You don't want to be an expert of knowing all the names of all the carpet styles. You may not like to know all the varieties of salts. You may not like to know all the names of all the cameras. You may know, but need not feel that you do not. But whatever is important for the gravity of a personality, you will know. So, if you want to make it simple, we can know about auspiciousness.
what is auspicious. We'll know about fair play. What is a fair play towards others? We'll know about what is justice in the eyes of God. You will know about the divine music that elevates your Kundalini. So as a result of this gravity, you get discrimination. That you know what is your personality and what is the water surrounding you. You know how to discriminate. And this discrimination is also actually innately comes from your Guru principle. But once this Guru principle goes into a bizarre state or into some sort of a turmoil or confusion, by so many other things, like you have a wrong Guru, you have a false Guru, you have false ideas, you follow false doctrines, you follow false theories, or you follow false books, then this goes bizarre. As a result of that, you develop Ekadasha Rudra on top of your head. Also in case when you have problems of not temperate and moderate life, if you are an extremist, if you work too hard or you don't work at all, or if you only go on projecting yourself into one side and not paying attention to the other side of your life. With all these imbalances, physical, mental, emotional and spiritual, you develop problems of your Guru principle. As a result, you develop this Ekadasha Rudra, which is the beginning of your destruction. So how important it is to look after your Guru principle, you can see that most of the diseases are caused by this principle when neglected, and ultimately they reach its height, their heights, when it reaches the state of Ekadasha. Now, as realized souls, you have crossed the gate. You have come out of your Swasthara. You have transcended all those things through your Brahmanadi, but that does not mean that you have developed that gravity. You have now achieved a state. If a flower is there and you put the flower on the water, it will float. But when it becomes the fruit and matures, then you put it in the water, it does not float. It goes deep down. It doesn't get dissolved. It keeps its own identity. That is what is to be done now, that you have to become the fruits of surgery. Fruits of surgery. Blossom time is over now, you have to become fruits. And people who see you should know that you have no imbalances at all. You are the people with special gravity. So when you talk to people, when you have any kind of Sahaja Yoga program, you do not behave in a childish manner or stupid manner. I have seen people sitting before me raising their Kundalini. It's stupid. Or giving bandhan to themselves is stupid. So even coming to in the Sahaja Yoga, one can have that kind of a stupid behavior or behavior without gravity. Even after coming to Sahaja Yoga, if you have the same style as you had before, then you have to grow, mature, you have to become still the fruit. And that is the sign that you become really the
Guru principality. It is important that we have to know the gravity of the Mother Earth, how she revolves with such a tremendous speed, holding all of us together to her heart. And then she emits her beautiful divine love through the various beauties that are surrounding us. Now we can see for ourselves. Especially when I see the big mountains, I feel they are like great saints sitting and meditating here. But they are the only ones who can catch the Guru principle emitted by the sea. As you know, the sea is the Guru principle. And they are so high that they can catch the Guru principle. So despite the fact you have that gravity, you are people of very high standards. And you are beyond any temptations, any stupid ideas, or any ideas that can pervert or spoil others. You stand above everybody else, stalwarts. As we had very great people on this earth, I've given you the names. As we said, there have been 10 gurus, starting from Adinath. We had Confucius, we had Socrates, and later on we had Abraham, Moses, and also up to Shirdi Sainath, we had about 10 great gurus. Now we have so many here sitting down. They are all gurus, and they have to behave like gurus and have to do the job of great gurus. And this is what today we have to see if we can develop that gravity within ourselves and understanding within ourselves. When that peace resides within you, the joy of becoming Sahajogis will be really felt, will be really understood, and will be enjoyed by all of you. May God bless you. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்கள் மூடி சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. கண்களை திறந்து ஸ்ரீ மாதாஜிக்கு இன்றைய தியானத்துக்கு நன்றியை கூறுவோம். ஸ்ரீ மாதாஜி, இன்றைய தியானம் அளித்ததற்கு நன்றி தாயே. நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் தாயே. நமஸ்காரம் பண்ணி குண்டலினி வைத்து வந்தன் போட்டுக்கொள்வோம்.